வணக்கம். அச்சாணி நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். பணம் அதுதாங்க மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது வாழ்க்கையில். எங்கே போனாலும் எல்லோரும் அதுதான் கேட்குறாங்க. என்ன படிச்சிருக்க அப்படிங்கிறது ஒரு சில வயசு வரைக்கும் தான், ஒரு சில பேருக்கு தான் அது. ஒரு 15 வயசு வரைக்கும், 18 வயசு வரைக்கும், 20 வயசும் கேட்பாங்க. அதுக்கப்புறம்லாம் எங்கே வேலைக்கு போகிறீங்க, எவ்வளோ சம்பளம், இதுதான். இது நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், வாழ்நாள் முழுக்க வந்துக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளோ சம்பாதிச்சோம், எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், அதுதான் மிக முக்கியம். சில பேர் சொல்கிற மாதிரி அது ஒன்றும் தப்பான விஷயமெல்லாம் இல்லை. பணம் சம்பாதிக்கணுங்கிறது தப்பான விஷயமே இல்லை. ஆனால் என்னென்னா அது நேர்மையான முறையில், நாணயமான வழியில் சம்பாதிக்கணும். அதுதான் மிக முக்கியம். நம்முடைய உழைப்பின் மூலம் அது வந்திருக்க வேண்டும், நம்முடைய அறிவின் மூலம் நாம் வந்திருக்க வேண்டும், நம்முடைய முனைப்பு முயற்சியின் மூலம் வந்திருக்கணும். அவ்வளோதானே தவிர்த்து பணம் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. பல பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த பணம் என்பதன் மீதான நம்முடைய பார்வை தவறானதாக இருக்கிறது. ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எதுக்கு பணம்னு அலையிறான்? அது அலைவதல்ல. எந்த அளவுக்கு ஒரு நாள் பணத்தை சேகரிக்க முடிகிறதோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சொல்லுவோம். பணம்ங்கிற ஒரு வாழ்க்கையின் வெற்றிக்கான அளவுகள்னு வச்சுப்போமே. அப்போ அது எப்படி பண்ணலாம், எப்படி பணம் ஈட்டுவது? அதுவும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதில் 2-3 வழிமுறைகள் தாங்க இருக்குது. அதில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, படிக்கணும், வேலைக்கு போகணும், மாத சம்பளம் வரும், அதை சேர்த்து வைக்கணும், இவ்வளோதான். சரிங்களா? அதாவது ஏதேனும் ஊதியம் தருகிற வேலைக்கு போவது, பணிக்கு போவது அப்படின்னு வச்சுப்போம். அதாவது ஜாபுக்கு போகணும், அவ்வளோதான். ஸோ பீயிங் எம்ப்ளாய்டு, திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ஏர்னிங் மணி. சரிங்களா? ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம். அதான், அது அரசு பணியாக இருக்கலாம், பொதுத்துறை நிறுவனமாக இருக்கலாம், தனியார் நிறுவனமாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல போகலாம். ஆக இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு நிலையான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. அரசு பணிக்கு போனால் மிக நிச்சயமாக இருக்குது. இவ்வளோ தான் எனக்கு 30 நாள் கழிச்சு எனக்கு இவ்வளோ சம்பளம் வரும், ஒரு மாதம் முடியல எனக்கு எவ்வளோ வரும், டெய்லி வேஜஸாக இருந்தால் ஒரு நாள் முழுக்க நான் வேலை செஞ்சால் எனக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் எங்கேயோ போய் வேலை செஞ்சு அது மூலம் வரக்கூடிய சம்பளம். இது ஒரு நிலையான ஒரு வருமானம். சரிங்களா? இதில் 2 விஷயங்கள் இருக்குது. சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. சாதகம் என்ன? நான் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு இந்த மாதம் முடிவில் இத்தனை தேதியில் எனக்கு இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். திட்டமிட முடிகிறது, என்னால் திட்டம் போட்டு செலவு செய்ய முடிகிறது. என் வாழ்க்கையில் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன என்னால் வாங்க முடியும், எது முடியாதுங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒரு நிலையான வருமானங்கிறது சரியாக திட்டமிடலுக்கு சரியான வாழ்க்கையாக இருக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் மிகப்பெரிய வாழ்க்கையிலே மேலே வர முடியாது. சிறிதாக தான் அங்குலமாக தான் வாழ்க்கையிலே மேலே வந்தாகணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அது சின்னதாக ஒரு இடம், வீடு ஒன்று கட்டி இப்படி தான் மேலே வந்தாகணும். ஆக வாழ்க்கையில் 30-40 ஆண்டுக்கு நிறைவில் பார்க்க போனால் சொந்தமாக ஏதோ ஒரு வீடு இருக்கலாம், சொந்தமாக ஏதேனும் ஒரு வண்டி இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக வந்துவிட முடியாது. ஆக மிக குறுகிய ஒரு முன்னேற்றத்தை தான் இது தர முடியும். ஆனால் ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றம் ஒத்துக்கணும். ஏன்னா நிலையான வருமானம் இருக்கிறது. யாரும் ஏய்ச்சி பழைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பிழைப்பு இது. ஆனால் பல பேர் இதை விரும்புகிறதே இல்லை. பல பேர் விரும்புகிறது. இதுதான் மிக முக்கியமானது. இதை குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஏன் விரும்புறது இல்லை அப்படின்னா, முக்கியமான காரணம் இதுதான். யாரோ ஒருத்தட்ட போய் கை கட்டி சேவகம் பண்ணணும், அவர் கொடுக்குற காசை வாங்கணும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு அர்த்தமற்ற கேள்வியே இல்லை. அதில் மிகப்பெரிய பொருள் பொதிந்து கிடக்கிறது. என்கிட்ட திறமை இருக்கிறது, என்னால் உழைப்பதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இல்லை, நான் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் கூட உழைக்க தயாராக இருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன ஆகிறது? நான் அதிகமாக உழைப்பதற்கு தயாராக இருக்கேன்னு அந்த அளவுக்கு என்னால் பணம் சேகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக மாத ஊதியம் தருகிற இந்த வேலைங்கிறது சரிப்பட்டு வராது. வேறு ஏதோ ஒன்று இருக்கணுங்க, மிச்சம் வழி இருக்கும். அது என்னங்கிறது பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.